ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின்ல டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாத பொருட்கள் கொஞ்சம் இருக்குது. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் மேக்ஸிமம் நிறையா பேர் வீட்டிலையே ஸ்கின் கேருக்கான ப்ராடக்ட்ஸை ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் பேக், ஃபேஸ் ஸ்க்ரப் அப்படின்னு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹோம்மேடாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சில மெட்டீரியல்ஸை டைரெக்டாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அது நிறையா விதமான சைடு எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. உடம்பில் மற்ற பகுதி ஸ்கின்ஸை விட ஃபேஸ் ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவானதாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலை அப்படின்னா ரெட்னஸ், அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி நிறையா விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய பொருட்களை ஒன்றா கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ இது ஒரு பெரிய டேமேஜை காஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெமன். ஸ்கின் கேரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது லெமன் தாங்க. இது ஸ்கின்னுக்கு நல்லது தான் அப்படின்னாலும் இதை டைரெக்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைலி அசிடிக் இன் நேச்சர். இன் அடிஷன் டு தட் ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலோட கண்டென்ட்டை இது கம்மி பண்ணி சீக்கிரமாகவே ஸ்கின்னை இரிட்டேஷன் க்ரியேட் பண்ணலாம். லெமன் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ சைடு எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும். கான்சன்ட்ரேட்டட் லெமனை எப்போவுமே ஸ்கின்னில் யூஸ் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இருக்கும். அடுத்ததாக ஒயிட் சுகர். ஸ்கின்ல டெபாசிட் ஆகிருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் கிறிஸ்டல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ப்ளஸ் சுகர் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகும். மெலனின் கண்டென்ட்டை இது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸ்கின்ல. ஸோ மெலனின் பிக்மெண்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஃபேஸ் கலர் டல் ஆகிடும், ஒரு மாதிரி டார்க்காக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின்னுக்கு இது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை தான் முக்கியமாக கொடுக்கும். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறையா பேர் அவங்களோட டிஐஒய் பேக்கில் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லெமனையும் ஒயிட் சுகரையும் மிக்ஸ் பண்ணி அதை எங்கெங்கெல்லாம் எக்ஸஸ் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க அது ட்ரை ஆனதுக்கப்புறம். இது ரெண்டுமே முக்கியமாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே கூடாதுங்க. யூஸ் பண்ணோம் அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் இது காஸ் பண்ணும். காஃபி கொட்டையை டைரெக்டாக அரைச்சி ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அதுலேயும் ஷார்ப் எட்ஜஸ் நிறையாவே இருக்கும். ஸோ இது வெட்டுக்காயம் ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸ்கின்ல பிக்மெண்டேஷன்ஸ் இது க்ரியேட் பண்ணும். காஃபி சீட்ஸை டைரெக்டாக அரைக்காமல் காஃபி பொடி, ப்ரூ சன்ரைஸ் காஃபி பொடி இருக்கும்ல, அதை வேணால் வாங்கி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில்ஸை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில பிராண்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டி கம்மியானதாக இருக்கும். அந்த மாதிரியானதை ஃபேஸில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸில் ரேஷஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ப்ராடக்ட்ஸை பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஃபேஸில் தேவையில்லாத அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.